36 ஆண்டுகளாக உதவும் உள்ளம் என்ற அறக்கட்டளை மூலம் உதவி தேவைப்படும் அனைவருக்கும் உதவிகளை செய்து வருகின்றார் நல்ல உள்ளம் கொண்ட நபர் ஒருவர். இவரை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சுற்றியிருப்பவர்களுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் உதவ வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. பிறருக்காக இறக்கப்படும் சுபாவம், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை மனிதர்களுக்கு அமைவது மாபெரும் வரம். மற்றவர்களின் கனவுகளை அடைய நாம் உதவினால் நம் இலக்கை நாம் எளிதாக அடைந்துவிட முடியும் என்பது இயற்கையின் விதி. நம்முடைய உதவியால் மற்றவர்களுக்கு புது வாழ்க்கை அமையலாம், புது நம்பிக்கை அளிக்கலாம். இவையெல்லாம் இரக்கத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். மற்றவர்களுக்கு செய்யும் உதவிக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்வது சிலரின் குணமாகவே கூட இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் வேலூர் அலமேலு ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் கடந்த 36 ஆண்டுகளாக வேலூர் பழைய பெருநிலையம் அருகாமையில் உதவும் உள்ளங்கள் என்ற அறக்கட்டளையை ஆரம்பித்து அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். இப்பதான் இதுக்கெல்லாம் பேர் தன்னார்வலர் தொண்டு நிறுவனம்லாம் பேர். என்னுடைய சிறிய வயசில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுமே தொண்டு நிறுவனமாகவும் ஒவ்வொருத்தருமே தன்னார்வலர்களாக இருந்தாங்க. யார் வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் உதவி செய்கிறது, திண்ணை வச்சு கட்டினது, ஆலமரங்கள் வளர்த்தது, சுமை தாங்கிகள். அந்த சுமை தாங்கினாவே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த சுமை தாங்கியே 2 வகையான சுமை தாங்கிகள் இருக்கும் மரத்தின் கீழே. ஒன்று நாம் உட்காரத்துக்கு தலையில் இருக்கிற சுமை யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படியே அந்த சுமை தாங்கியில் மாற்றம் செய்கிறது. எதிரிலே பெரிய குளம் இருக்கும். இதெல்லாம் ஒரு தொண்டு நிறுவனன்ற பேர் இல்லாமல் ஒரு வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே இருந்துகிட்டு இருந்தது. பெற்றோர்களும் அதை ஊக்கப்படுத்திட்டேன். என்னை பொறுத்தவரைலாம் எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, என்னுடைய பெரிய அண்ணன் இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிக்கும் பொழுதே யாருன்னா பசியோடு வந்தாக்கா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், தன்னம்பிக்கை தர்ற மாதிரி நாமே படிக்கும் பொழுதே தொழில் செய்து இழப்பு வந்தால் என் அண்ணன் எடுத்துக்கிறோன்னுவார், அதில் நன்மை வந்தால் எனக்குன்னுவார். இப்படி குடும்பத்தில் இயல்பாக இது உருவான எண்ணங்கள் தான். தற்போது 74 வயதாகும் இவர் மாதந்தோறும் உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் ஆகியவற்றை செய்து வருகின்றார். மேலும் ஏழைகளுக்கு ஆடை, அரிசி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், சேவை இல்லங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வழங்குதல், ஆதரவற்ற பிணங்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட உதவிகளை செய்து வருகிறார். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரிசாவில் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய இளைஞர்கள் தேவை என்ற செய்தி கேள்விப்பட்டு 3ஆம் ஆண்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு நான் போய் அங்கே உதவி செய்ய போனேன். அங்கே தங்கி அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம். மறுபடியும் திரும்ப இங்கே மாட்டுத்தீவன வணிகம் தொடங்கி அதன் பிறகு இந்த உதவுகின்ற எண்ணம் மேலோங்கி ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு 78 தொடங்கி 88 முழுமையாக இது போல் உதவும் உள்ளங்கள்ன்ற ஒரு அமைப்பை தொடங்கி தொடர்ந்து பல வகையான பணிகளும் மனிதநேய பணிகள் பலது பண்ணிகிட்ருக்குறோம். அனாதை பணங்கள் அடக்கம் பண்ணுறது, இது போல் முழு உடல்கள் நிறைய தானமாக வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறோம். கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. இதுதான் செய்கிறவங்க உண்மையிலேயே ஈடுபாடோடு செய்தாங்கன்னா உதவி செய்ய ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஏழை எளியவர்கள் கூட உதவி செய்துட்ருக்குறாங்க. அதனால் பொறுப்பெடுத்து செய்ய தயாராக இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய அனுபவம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களும் அவர்களால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியும். எல்லாருக்கும் உதவி தேவை, எல்லாராலையும் உதவி செய்ய முடியும் என்பதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதில் குறிப்பாக தனது திருமணத்தை சந்திரசேகர் இரத்த பொருத்தம் பார்த்து செய்து கொண்டார். 3 மாதத்திற்கு ஒருமுறை என 56 முறை இரத்த தானம் செய்திருக்கிறார் இவர். மேலும் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு வழங்கிய அழைப்பிதழில் திருமணத்திற்கு வருபவர்கள் மணமக்களுக்கு பரிசு பொருட்களோ அல்லது மொய்ப்பணமோ வழங்க வேண்டாம், விருப்பம் மற்றும் உடல் தகுதியும் இருந்தால் இரத்த தானம் வழங்கினால் போதும் என திருமண அழைப்பிதழில் பதிவிட்டு வழங்கியுள்ளார். அதே போன்று அவரின் பிள்ளைகள் 2 திருமணத்திற்கு வந்தவர்கள் இரத்த தான முகாமில் பங்கேற்று இரத்தத்தை தானமாக வழங்கி இருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு உதவிகளை அவர் செய்து வருகிறார். நான் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஒரு 56 வாட்டி இரத்த தானம் பண்ணியிருக்கிறாங்க. நான் இரத்த பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிட்டேன். என்னுடைய மகள் திருமணத்தில்
பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்தாமல் இரத்த தானம் முகாம் நடத்தி திருமணம் செய்தோம். அதில் முதல்ல மணமக்களே இரத்த தானம் பண்ணி அந்த முகாமை தொடங்கி வச்சாங்க. நாங்கள் திருமண அழைப்பதிலே அச்சிட்டோம், பரிசு கொடுக்காதீங்க, மொய் எழுதாதீங்க, உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தால் இரத்த தானம் பண்ணுங்க அப்படின்னு நடத்தி வச்சோம். இது மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியும் உறவினர்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துது. இதனால் நம்ம பல பேருக்கு உதவி செய்ய முடியுது. குடியாத்தில் ஜவஹர்லால்னு ஒருத்தர், அவருடைய அப்பா இறந்தப்போ வருத்தத்தை கூட இரத்த தான முகாம் நடத்தி பூமாலைக்கு பதில் இரத்த தானம் முகாம் நடத்தி செய்திருக்கிறாரு. இதுபோல் முடிந்த வகையில் நம்ம மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாக்கா நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். பூப்பல்லக்கு போன்ற விழாக்கள், வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளின் போது கூட இந்த இரத்த தானத்தை பற்றியும் நம்ம செய்யலாம். நான் வேலூரில் பூப்பல்லக்கு நடக்கும்போது இரத்த தான முகாம் போட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி விருப்பப்பட்டவங்களும் கொடுக்க வச்சிருக்கிறோம். குறிப்பாக இருப்பவர்களிடம் தேவையில்லாமல் இருக்கும் பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அவரிடம் எடுத்து வந்து கொடுத்தால் அவர் அதை பாதுகாத்து இல்லாதவர்கள் யாராவது வந்து அவரிடம் கேட்டால் அதை கொடுத்து அனுப்புகிறார். இது குறித்து சந்திரசேகர் தெரிவிக்கையில், இதற்கெல்லாம் காரணம் நான் மட்டுமல்ல, பல மனிதர்கள் உதவி செய்ய வேண்டுமென மனம் இருந்த போதிலும் அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. அதற்கான காரணம் உகந்த கால நேரம் அவர்களுக்கு அமைவதில்லை. ஆகவே பலர் தன்னிடம் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு என தன்னிடமுள்ள பொருட்கள், உடைகள், திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகளில் மீறும் உணவுப் பொருட்களை வழங்குவார்கள். அவற்றை இல்லாதவர்களுக்கு நான் கொடுப்பேன் என கூறினார். மேலும் அவர் கூறுகையில், ஒவ்வொருவருக்கும் உதவி தேவைப்படுகின்றது. ஒவ்வொருவராலும் உதவி செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். இந்த உலகில் உதவி தேவைப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதே போன்று உதவி எல்லோராலும் செய்ய முடியும். அவரவர் நிலைக்கு தகுந்தவாறு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் என கூறினார். ஒவ்வொருத்தருக்கும் உதவி தேவைப்படுது, ஒவ்வொருத்தராலையும் உதவி செய்ய முடியுன்றது தான் என்னுடைய அனுபவம். உதவி தேவைப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதே போல் உதவி எல்லாராலையும் செய்ய முடியும். அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரி என்னாவது உதவிகளை செய்ய முடியும். அப்புறம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உதவிகள், வேண்டுதல்கள் கூட மாற்றிக்கலாம். இறைவனிடம் போயிட்டு நம்ம படிக்கிற மாணவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன், புத்தக பை வாங்கி கொடுக்குறேன், மருத்துவ உதவி செய்கிறேன், கண்ணாடி வாங்கி கொடுக்குறேன், காது கருவி வாங்கி கொடுக்குறேன், இதுபோல் உணவு வாங்கி தரேன். இதுபோல் பல வகையான உதவிகளை ஆக்கப்பூர்வமாகவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கும் செய்கிறதுக்கு முடியும். அதனால் நாம் நினச்சாக்கா எல்லாருமே உதவி செய்ய முடியும், எல்லாராலையும் உதவி பெற முடியும். இதை நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினா போதும். ஒருத்தருக்கு வீணாக போன பொருள் இன்னொருத்தருக்கு பயனுள்ள பொருளாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நிறையா மறுபயன்பாட்டுக்குள்ள பொருள்கள், சுழற்சிக்குரிய பொருள்கள் வீணாகிட்டே இருக்குது. வீணானதை எடுத்து வீசி எறியாமல் அது தேவையானவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அந்த பொறுப்பு எடுத்து செய்கிறவங்களுக்கும் கொடுக்க முடியும். அதே போல் பல வங்கிகள் நடத்த முடியும். உணவு வங்கி, மருந்து வங்கி, விளையாட்டு பொருள் வங்கி, பொம்மை வங்கி, புத்தக வங்கி, துணி வங்கி, இப்படி அவரவர்களும் வந்து தேவையில்லாத பொருள்களை ஒரு இடத்துல கொடுத்து அதை நம்ம திரட்டி தேவையானவர்கள் வந்து வாங்கிக்கலாம், தேவையில்லாதவர்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம். அதெல்லாம் வேலூரில் நாங்கள் உதவும் உள்ளங்கள் என்ற அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். தங்கள் உதவிகளை கடவுளிடம் வேண்டுதலாகவும் பிரார்த்தனை செய்து மற்றவர்களுக்கு உதவலாம். குறிப்பாக மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி தருகிறேன், பை வாங்கி தருகிறேன், மருத்துவ உதவி செய்கிறேன் என கடவுளிடம் பிரார்த்தனை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் என்று அவர் தெரிவித்தார். மனசார செய்யலான்ற எண்ணம் இருந்தால் கூட அதுவும் பெரிய உதவி தான். அதுதான் ஆங்கிலத்தில் மாரல் சப்போர்ட்டுன்றாங்க. நம்ம மானசீக உதவின்னு சொல்கிறோம். நம்ம மனசால் இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாவே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடைமுறையில் நடந்தே தீரும் என்பது தான் என்னுடைய அனுபவங்கள். அதனால் நமக்கு உதவுறதுக்கு உள்ளம் இருந்தால் மட்டும் போதும், தானாக அந்த நிலைகள் வந்து அடையும் என்பது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. உதவி செய்வதற்கு உள்ளம் மட்டுமே போதும் என்ற அடிப்படையில் உதவும் உள்ளம் என்ற அறக்கட்டளை மூலம் இவர் கடந்த 36 ஆண்டுகளாக உதவி தேவைப்படுவோர் அனைவருக்கும் பல வழிகளில் உதவிகளை செய்து வருகின்றார். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.